نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن ليس للإنسان إلا ما سعى صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இல்லோகத்தின் தலைவர் சையீதுல் அன்பியா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்தினர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் அவனை நினைக்கக்கூடிய ஜாக்கிரினுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்ததற்கு அல்லாஹ்வுக்கு நிறைய நாம் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மளை கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகின்றான், அன்லைஸா லில் இன்சானி மா சஆ. மனிதன் எதை முயற்சி செய்கின்றானோ அதை அவன் நிச்சயமாக பெற்றுக்கொள்வான். எதை முயற்சி செய்கின்றானோ அதை பெற்றுக்கொள்வான். இப்படி வந்திருக்குது. ஆனால் நாம் எதையெல்லாம் நினச்சி அல்லாஹ் இடத்துல போராடுறோமோ அது பூரா கிடைக்குமா என்பது இன்னொரு கோணம். நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அந்த மாதிரி வியாபாரம் இருக்கணும், அந்த மாதிரி தொழில் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும், அப்படிலாம் மனசை கரு பண்ணி அதுக்கும் முயற்சி பண்ணுறான். இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது வேறு. அரபியில் ஒரு பழமொழி இருக்குது, அஸ்ஸஈமின்னா வைத்துமா மின்னல்லாஹ். முயற்சி நம்ம கையில், அதை பூர்த்தி செய்வது அல்லாஹ்வுடைய கையில். இப்படின்னு நம்ம ஒரு முடிவு செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு அதுக்குண்டு ஒரு மனப்போராட்டம், அதற்குண்டு ஒரு முயற்சி, அதற்குண்டு ஒரு இபாதத், அதற்குண்டு குர்ஆன் ஓதுதல், அதற்கான திக்ர் செய்தல், இவைகள்லாம் நம்மள்கிட்ட இருந்து ஒரு போராட்டம் நம்மள்கிட்ட இருந்துச்சுனாக்க அந்த காரியத்தில் நாம் நிச்சயமாக இலக்கை அடையலாம். நம்ம நாடியக்காரர் நிறைவேற்ற முடியும். ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு நம்பிக்கை எல்லாம் மீது இருக்கணும். அல்லாஹ் எனக்கு கொடுப்பான், அல்லாஹ் எனக்கு கொடுப்பான். சேலத்தில் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு அடிப்பு சொல்லுவார், எந்த கொஷன் தெரியல தகவல் அல்லாஹ் மானாம்பார், எதுக்கும் கால்படாதீங்க, அல்லாஹ் நம்ம ஓட்டு வைக்கிறான். லா தகதர் இன்னல்லாஹ் மானா, குர்ஆனாயத்தை அடிக்கடி ஓதுவார், ஆயத்தை ஓதுவார். இன்னொன்று சொல்லுவார், இன்னமல் ஆமால பின்னியாத். நம்மளுடைய செயல்களெல்லாம் நம்மளை அமலை பொறுத்து தான், நியத்தெல்லாம் அமலை பொறுத்து தான். என்ன அமல் செய்யணுமோ அது நியத்தை பொறுத்து தான். ஆமாம், சொல்லுமா இல்லையா? என்னம்போல் வாழ்வான், என்னம்போல் வாழ்வான். அவன் என்ன விசாலமாக இருந்துச்சு, எல்லாத்துக்கும் கொடுக்கணும், பசியாளுக்கு பசி கொடுக்கணும், ஏழைக்கு இல்லாத கொடுக்கணும், சொந்த பந்தம் அரவணைக்கணும், ஆமாம், அக்கா சகோதரர்களை அரவணைக்கணும், ஆனால் மகளாக்கால ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் அவன் தேவையை அவனுடைய பொறுத்து பூர்த்தி செய்வான். இதுதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு நிறைய நம்முடைய நியத்துக்கள் உள்ளத்துக்குள்ளே தேக்கி வச்சுருந்தோம்னா அல்லாஹ் அதை பூர்த்தி செய்வான். அப்படி இருக்குது. ஆனால் சில சமயங்களில் என்ன நம்ம முயற்சி பண்ணாதான் நடக்கிறது. ஏன் நடக்கலை அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நம்ம யோசிக்கணும். ஏன் நடக்கலை? எதிர்காலத்தினால நம்மளுடைய தியாகம் சரியில்லையா, நம்மளுடைய அமல்கள் நம்மளுடைய சரியில்லையா, அல்லது நம்ம ஏதாவது குறை செஞ்சுருக்கிறோமா, சொந்த பந்தங்களை முறித்து வாழ்கிறோமா, அதில் என்ன அப்படின்னு நமக்குள்ள நம்மளே யோசிக்கணும்.
ஒரு சஹாபாக்களுடைய கூட்டம் யுத்தத்துக்கு போனாங்க. ஆனால் அன்னைக்கு அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல. உடனே அன்னைக்கு சஹாபாக்களுடைய தளபதி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆலோசனை வைக்கிறார். இன்றைக்கி நாம் ஏன் வெற்றி பெறலை? எதிரிகள் உயிரை பயண வைத்தவங்க போராடல, நாடு கிடைக்குன்னு போராடுறாங்க. நம்ம உயிரை பணைய வைத்து போராடுறோம். போனால் வீர மரணம், இல்லைன்னா வெற்றி வாங்க. இது ரெண்டு தான் நம்முடைய இலக்காகவே இருக்குது. அப்படி இருந்து நம்ம வெற்றி பெறல. நம்மளுடைய என்ன குறை இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஆராய்ச்சி பார்த்தாங்க. ரசூலுல்லாஹி சுன்னத்தை விட்டோமா, அல்லது நம்ம முத்திலாது பகைவர்கள் இருக்கிறாங்களா, அல்லது யாரும் கொடுக்கலையா அப்படின்னு பார்த்தா எல்லாமே சரியாக செஞ்சுருக்கிறோம். அப்புறம் ஏன் யோசிக்கிறான். யோசித்து கடைசியில் ஒரு முடிவு போடுறாங்க, நம்ம மிஸ்வாக்கு செய்யவில்லை, ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தை விட்டுவிட்டோம். இதுதான் நம்முடைய பார்வைக்கு இப்போதைக்கு தெரியுது, வேறு எதையும் விட்டது மாதிரி தெரியலையே. அதனால் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் மிஸ்வாக்கு செய்து உதவி செய்துட்டு தொழுகுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க அப்படின்னா. அது மாதிரி செஞ்சாங்க. அல்லாஹ் வெற்றி கொடுத்துட்டான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அக்பர் பாஷாவுடைய காலத்துக்கு பின்னால் மகனுடைய காலத்தில், ஷாஜஹானுடைய காலத்தில், ஆமாம், அக்பருடைய அந்த வழிமுறையை கொஞ்சம் லேசாக பின்பற்ற மாதிரி இருந்துச்சு. உடனே சில ஆண்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, நீ போகிற போங்கு சரியில்லை. ஆனால் துணிச்சலாக இருப்பாங்க. அப்போ எல்லாம் எல்லாமே உலமாக்கள்லாம் துணிச்சலாக இருப்பாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. அப்படிலாம் எதிர்த்ததுனால தான் அபூ ஹனீஃபா ஜெயிலையும் பார்த்தாங்க, அமர் முதல்ல ஜெயிலையும் பார்த்தாங்க. அவங்களாம் பெரிய வீர மரணம் தான். அவங்களாம் இஸ்லாத்துலாம் துரோகம் தியாகம் பண்ணவங்க தான் அவங்களாம் அப்படி அந்த மாதிரி தியாகம் பண்ண வந்தாங்க. அப்போ சொல்ல அவன் அந்த அந்த ஆளும் சபை கொலை செய்வான்னு ஆளுன்னு போகிறான். அந்த செய்தி கொண்டு அவங்க அந்த அந்த கொலை செய்யக்காரன் செய்தி இவனை கொலை செய்ய வர்றதுக்கு முன்னாடியே அந்த அரசுடைய மகன் வேகமாக ஓடி வர்றாப்புல உஸ்தாதுட்ட. ஏன் ஓடிட்டு வர்றாரு அப்படின்னாக்கா, அவர்கிட்ட ஓதின மாணவர் அவர் சொல்கிறாரு, என்னுடைய அத்தா அவங்களை கொலை செய்யறதுக்கு ஆளுன்னு போகிறாரு. உடனே இவங்க சொன்னாங்க, அவனால் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது, அல்லாவுடைய நாட்டில் தான் எதுவும் நடக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் முடியாது? அது மாங்கிறாப்புல, என்கிட்ட மிஸ்வாக்கு இருக்குது, தஸ்பீஹ் பண்ணி இருக்குது, நான் மிஸ்வாக்கு போட்டு தஸ்பீஹ் பண்ணி பிடிச்சி நான் ஆடினாக்க அடிச்சோ எல்லாம் தூக்கு பழகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தியை அந்த மகனார் அந்த மாணவர் தன்னுடைய அத்தாடை போய் சொல்கிறார், ஆளுங்க அனுப்பாதீங்க, உங்களுக்கு சேர்த்து மூத்தா போயிருக்கீங்க நீங்கள், ஏன் என்ன அப்படி சொன்ன உடனே வாபஸ் ஆகிட்டார். ஏன்னா அந்தளவு பவர் அந்த இதுக்கு மிஸ்வாக்கு பவர் இருக்குது. மிஸ்வாக்கு சுன்னத்து 70 பிரயோஜனங்கள் மிஸ்வாக்கில் இருக்குதான். பல் உறுதியாக இருக்கும், பல் சுத்தமாக இருக்கும், கர்மணம் வீசிக்கிட்டு இருக்கும், 50 கல்ம நசிபாகும், பல விஷயங்களுக்கு அதில் ஹயர். அப்போ அந்த பெரியாருடைய அந்த சுன்னத்துடைய அந்த நம்பிக்கை இருந்துச்சே எல்லாத்துக்கும் தான். அல்லாவுடைய நாட்டில் எது அதுதான், நம்ம கையில் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி ஆண்டிபாபா அடிக்கடி சொல்கிறதுக்கு உண்டு. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் எப்போத்தாலும் குர்ஆன் ஓதிட்டே இருப்பாராம். ஏன்ப்பா குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறார் அவர் அப்படின்னு கேட்டாக்க, அவர் சொல்லுவார், எதிரி படைகளை துவசம் பண்ணுவதற்காக வேண்டி ஓதிக்கிட்டு இருக்கிறேன், எவனும் என் நாட்டுக்குள் நுழைய முடியாது அப்படின்னே நினச்சி அந்த நீத்தூர் ஓதிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் எதிரி படைகள் நாட்டை பிடிக்காத ஆசையில் வந்துட்டான். எல்லா வளமும் அங்கே இருக்குது, பிடிக்கிற ஆசையில் உள்ள நுழைகிறான். யார் எதிர்ப்பு தெரிவிக்க முடியலை. எதிர்ப்பு தெரிவித்தாலும் அந்த மீறி வந்துட்டான். உள்ளே அரச கோட்டையை சுற்றி நிற்கிறான். அப்போ நம்முடைய காவலாளிகள் வேகமாக அரசரே ஆனால் நம்ம நாட்டை பிடிக்கிறதுக்கான வெளிநாட்டுக்காரன் இப்போ பக்கத்துக்காரக்காரன் உள்ளே சுற்றி நிற்கிறான். அப்படியா அவனை கேட்டு பேசாமல் கம்முனுட்டான். இவர் சொல்ல வேலையாகாது, உங்கள் அம்மாட்ட போகலாம். நான் அம்மாட்ட போனாங்க, அம்மா நம்ம இப்படி ஆகி போச்சு, இப்படி இருக்கிறாங்க, உன் மகன் நிற்கிறாரு அங்கே, இதுக்கு என்ன செய்கிறது? நான் பார்க்குறது மட்டும் போய் மானே வானே எந்தரா என்ன இப்போ பாரு, அவனை போய் ஒரு வழி பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே மகன் ஒரு வெத்தலை எடுத்துகிட்டு வா, ஒரு சின்ன கத்தி எடுத்துகிட்டு வாங்க,
எடுத்துகிட்டு போனான். எடுத்துகிட்டு போய் அங்கே நின்றுவானா, இந்த மாதிரி ஏன் நாட்டுக்குள்ளே அத்துமீறி என்னோட அனுமதி இல்லாமல் உள்ளே வந்துட்டேன். இந்த நாட்டை உன்னால் பிடிக்க முடியாது, உன்னால் பிடிக்க முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், நாட்டோட போறியா அவள் தலையில் கீழே விழுகணுமா அப்படின்னு கேட்குறான். ஒரு என்ன செய்வான் பாருங்க. அவன் நிலைக்கு தெரியல, அல்லாவுடைய குதிரத்து எவ்வளவு தெரியல அவனுக்கு. வந்து உடனே விளைஞ்சாங்க அந்த வெத்தலையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு அந்த ஒரு வரிசையை காமிச்சு, இந்த ஃபக்துல் முஸ்ரிக்கு நான் காஃபாண்டாங்க இல்லையா, அந்த வரிசையை காமிச்சு இந்த ஊர் இந்த இதுவரை அது கொலை செஞ்சுரு அப்படின்னு இப்படி அர்த்தம் இல்லையா. அந்த வரிசையில் எல்லாருடைய தலையும் துருந்துனா வந்து விழுந்துச்சாங்க. துருந்துனா கீழே விழுந்துச்சு. இதுதான் தாமதம், ஓடியே போயிட்டாங்க நாட்டை விட்டேன் இவங்க. அதாவது இந்த குரானுடைய பவர் அவ்வளவு. நான் இதுக்காண்டி ஓதுறேன். ஏப்பா குரான் ஓதுற, இன்றைக்கி வியாபாரம் நல்லா இருக்கணும் அதுக்காண்டி ஓதுறேன். ஏப்பா குரான் ஓதுற, இந்த பார்வை நல்லா இருக்கணும். ஏப்பா குரான் ஓதுற, நான் ஆன்மீகத்தை உயர்ந்து போகணும். ஏப்பா குரான் ஓதுற, குரானுடைய அர்த்தங்கள் தெரியணும். ஏப்பா குரான் ஓதுற, என்னுடைய நான் நினைச்ச காரியம் நிறைவேறணும். அப்படிங்கிற ஒரு நியத்தோடு நாம் அதில் கடுமையாக முயற்சி பண்ணோம்னாக்க குரான் ஓதிட்டாளா யாருலா உனக்கான இந்த குரான் ஓதுனேன், இந்த காலம் நேரத்து குரான்லா கேட்போம். கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ், கொடுக்காவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ். நான் என்ன நீ சொன்னீங்க ஓதுனே கிடைக்கல, முயற்சி நம்ம கையில், அதை பிடிச்சது அவங்க இல்லை. ஒரு முயற்சி பண்ணுறோம், இப்போ கிடைக்கலையா நாளை கிடைக்கும், அதுதான் கிடைக்கும், பின்னால் வரலாம். அதில் சந்ததிகளுக்கும் சந்தோஷமாக இருக்கலாம். அப்படி உண்டு. தகப்பன் செய்த தவறு பிள்ளைகளையும் பாதிக்கும். தகப்பன் செய்த தவறு பிள்ளையும் ஏன் பாதிக்குது? அவன் தப்பு செஞ்சானா? இல்லை, அவன் தப்பு செஞ்சவனுடைய சாப்பாட்டை ஒழுங்கி சாப்பிட்டான். அதனால் தப்பு செஞ்சவனுடைய உணவை அவன் சம்பாத்தியத்தை மகன் சாப்பிட்டான். இப்போ அவனுடைய உணவு தான் உள்ளே போயிருக்குது, அதுதான் பாதிக்குது. என் மகன் என்ன செஞ்சான்? விபச்சாரத்தை பிறந்த பிள்ளைய வந்து இமாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது மார்க்க சட்டம். எவ்வளோ ஆலிமாக இருந்தால் கூடாது. ஏன் கூடாது? அவனுடைய அந்த கெட்ட எண்ணத்தால் பிறந்த குழந்தை, அதான் கூடாது. ஒரு 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 மூணு நேரத்தில் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார். என் மகன் அடிக்கிறான் அப்படின்றாரு. மகனை கூப்பிட்டு கேட்டார், ஏப்பா அடிக்கிற? ஹலிஃபாவிலே நான் ஒரு சில விஷயத்தை கேட்குறேன் சொல்கிறீங்களான்ற. சொல்லுங்க. எனக்கு எங்கள் அத்தா குர்ஆன் ஓதி கொடுக்கவில்லை. தப்பு. இது யார் தப்பு? அத்தா விட தப்பு. இப்போ நம்ம ஓதுறோம்ல, யார் குற்றம் பிடிப்பா, வேலை பிடி முதல்ல பிடிப்பான், அத்தாவை தான் பிடிப்பான். இப்போ அத்தா குற்றவாளி ஆக்கலாமா? நம்ம ஆக்கலாமா? ஆகக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, எனக்கு ஓய்த்தில்லை. ரெண்டாவது வந்து எனக்கு ஒரு தாய், நல்ல தாயை அவன் தேர்ந்தெடுக்கவில்லை. விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்ணை தன்னுடைய மனைவியாக தேர்ந்தெடுத்து கொண்டார். அதில் பிறந்த நான் எப்படி இருப்பேன்? எப்படி மீறிய போகிறானோ அந்த வறுமையை போகக்கூடிய பக்குவம் எனக்கு வந்துருச்சு. அதனால் அடிச்சு அத்தாவை அடிச்சுங்கிறான். இதுதான் உண்மை. அதனால் அத்தா தெரிஞ்ச தப்புக்கு எனக்கு எப்படி பிடிக்கும்? இவன் கேட்குறான், ஆமாம் எங்கள் அத்தா தப்பு செஞ்சார், நான் திருந்திட்டு வாழ்கிறேன்ல, எனக்கே வருது. அந்த சாப்பாடுலேருந்து வளர்ந்துருக்க, அதெல்லாம் உடல் வளர்ந்துருக்குது, அதுதான் காரணம் அதுக்கு. அப்போ அப்படி என்ன செய்யணும்ப்பா? அதுக்கு ஒருத்தன் வட்டி வாங்கிட்டே இருக்கிறான், வெளியாகணும், என்ன செய்கிறது? வலி இருக்குதா? இருக்குது, வலி இருக்குது. என்ன செய்யணும்? நல்லா பேதிக்கு சாப்பிட்டு ஒரு வழியில் உள்ள எல்லாத்தையும் வெளியாக்கிட்டு துணிப்பீர் பூராத்தையும் அடுத்தவருக்கு தர்மம் செஞ்சுட்டு யார்டாவது ஒருத்தர்கிட்ட என்னது ₹1 ஒரு ₹100 கடன் வாங்கி ஒரு துணி வாங்கி கொடுத்துக்கிறது. அப்புறம் முயற்சி பண்ணணும். அப்புறம் முயற்சி பண்ணால் அந்த வட்டியுடைய அதராது பூரா நம்மளுக்கு போயிடும். நல்லா பேதிக்கு சாப்பிட்டு 2 நாளைக்கு 3 நாளைக்கு வாந்தியாக வேதியாக எடுத்தோம்னாக்க எல்லாம் போயிடும். கொடுத்துருக்க துணி, வீடு எல்லாத்தையும் வேணால் தர்மம் செஞ்சிடணும். தர்மம் செஞ்சுட்டு யார்ட்டையாவது கடன் வாங்கியாவது ஒரு துணியை உடுத்திக்கிட்டு அப்புறம் முயற்சி பண்ணி பாருங்கள். ஹலாலான வியாபாரம் பிள்ளைகளை பாதிக்காது. இல்லை அப்படின்னாக்க
வட்டி வாங்கினவனுடைய 7 தலைமுறை பாதிக்குமாகும். எத்தனை பேரை? 7 தலைமுறை பாதிக்கவனா. ஆமாம், அவன் நினைப்பா 3ஆவது தலைமுறை யோசிப்பான், நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் தொழுதுகிட்டு இருக்கிறேன், நான் ஆலிம்சாவாக இருக்கிறேன், என்னையே எல்லாம் அப்படி சோதிக்கிறான். அங்கரிசி தப்பு, ஊதாசி தப்பு. தப்பு செஞ்சாலும் அடிக்கும், நன்மை செஞ்சாலும் உண்டாகும். ஆவன் பாபா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு மனிதன் ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருக்கான். தப்பு அவன்கிட்ட கிடையாது, எந்த ஒரு கெட்ட பழம் கிடையாது, ஆனால் தொழுகை இல்லை, ரவுடித்தனம் பண்ணுறான். போய் என்ன செய்யலாம், கடையில் போய் காசு கொடு அப்படி ரவுடித்தனம் பண்ணுறான், மிரட்டுறான். சில பயந்து கொடுத்துட்டாங்க, சில தான் கொடுக்க மாட்டேன்ட்டான். கொடுப்பா என்ன செய்வேன், என்ன நடக்கிறது வேறு, உன்னை என்ன செய்வார், மிரட்டுறான். அந்த பக்கத்தில் கௌசுல்லாத வந்துருந்தாங்க. இந்த செய்தியை பார்த்து சொல்கிறாங்க, இவனுக்கு இவ்வளோ துணிச்சல் எப்படி வந்துச்சு. இப்போ ரவுடியாக தான் இருக்கட்டுமே, ரவுடியாக இருந்தாலும் ஒரு துணிச்சல் எப்படி வரும் உனக்கு வரும் அப்படின்னு. சரி என்ன சரி, பக்கத்தில் போய் உட்காந்துருந்தாங்க. முராக்காவில் உட்காந்து பார்த்தாங்க, இவன் யார் அதாங்க. இவன்ட்டு என்ன அமலும் இருக்குதா, எந்த அமலும் இல்லை, எந்த ஒரு பவரும் கிடையாது. உங்கள் அத்தா பார்க்குறான், அவன்ட்டு இல்லை. அவங்க அத்தாவோட அத்தை பார்க்குறான், அவரு இல்லை, அவன் அத்தாவோட அத்தை பார்க்குறாங்க. அவர் பெரிய ஆல்மிஷான், தலைப்பா கட்டி ஜெயிதான் அப்படியே போய் நிற்கிறார், சிறப்பாக நிற்கிறார். அவர் சொல்கிறாரு, யாரெல்லாம் என் பேரன்னு சொல்வதை நடத்தி கொடு, பேரன் சொல்கிறத நடத்தி கொடு சொல்கிறாரு. அங்கே சொல்கிறாரு. உடனே கௌசல்யா வேகமாக ஓடியாந்து கடற்கரை சொல்கிறாரு, டேய் ஏதாவது கொடுத்து சொல்லடா, அனுப்பிப்பா, நீ உங்கள் சொல்லுவோம்னா பேச்சு இல்லை, உடனே கொடுத்து. இது அப்படியும் நடக்கும், இப்படியும் நடக்கும். அதனால் ஒரு ரவுடி தான் கேட்குறேன், காசு கேட்குறேன், முகத்தை பாரு, அவனுக்கு தப்பு இல்லை, வேறு எதுவுமே பல கெட்ட பழக்கம் இல்லை அவன்ட்டுனா, உன்னால் முடிஞ்ச கொடுத்து கோச்சிக்கிறாருப்பா, அனுப்பிடுவேன், ஏதோ செஞ்சுட்டு, அது வேறு விஷயம். சரி, சொல்கிறது நோக்கம்னாக்க தலைமுறையாக பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. எந்த பணக்காரனும் நிரந்தர பணக்காரன் அல்ல. இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு ஏழை போயிடுவான், இன்றைக்கி இல்லாத நாளைக்கு பணக்காரன் ஆகிடுவான். எதுவும் நம்ம கையில் கிடையாது. ஆனால் நம்மகிட்ட முயற்சி இருக்கணும், அதை பூர்த்தி செய்வது அல்லாஹ். அது சாயி மின்னா வைத்துமா மின் அல்லாஹ், முயற்சி பண்ணிருக்குது. ஆனால் அல்லாஹ் சொல்ல அன்னைஸ் இன்சானி இல்லாமாசா, மனிதன் எதையும் முயற்சியினாலும் அனுமதிக்கிடுவான். ஆன்மீகத்தில் முயற்சிடுமா, கடுமையாக போராடணும். சும்மா என்னைக்கா உனக்கு உட்காந்துலாம் போதுமா, என்னைக்கா அவனுக்கு சும்மா ஒன்றா போதுமா, என்னைக்கா அவனுக்கு முறாக்க வந்தால் போதுமா, என்னைக்கா உனக்கு அழகாக 5 நாள் இருந்தால் போதுமா. இந்தியுடைய சூழல் அமைப்பு எப்படின்னாக்க எல்லாம் பராக்காக்கூடிய, எல்லாம் நம்மளை நல்ல வழியை போய் சேர்க்கக்கூடிய அமைப்பு எங்குமே கிடையாது. எல்லாம் எங்கே பார்த்தா டிவி அல்லது கெட்ட எண்ணங்கள், கெடுக்கிறதுக்கு ஆளுகள், மோசம் செய்யக்கூடியவன், அபகரிக்கக்கூடியவன், அதாவது ஆபாசமான உணவெடுக்கக்கூடிய, தெருக்குள் வரக்கூடியவன், இதெல்லாம் பார்த்தா எப்படிலாம் வாழ முடியும் இன்றைக்கி. அந்த காலத்தில் அப்படிலாம் இல்லையே. அந்த காலத்தில் அப்படி இல்லாதவங்களுக்கே பல வருஷங்களாக வாட்டி வளர்ச்சி அவங்கள எல்லாம் வடைய வச்சாங்க. ரசூலுல்லாஹி அலாம் இவங்க குதுபுதில் அல்மின் பாவா, அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது, ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது, எந்த ஒரு தொலைத்தொடர்பும் கிடையாது. இருந்தாலும் ஆன்மீகத்தில் அவர்கள் இருந்த நிலையை கூட கிடையாது. அவங்களுடைய ஷேகுக்கு அவங்க ஹிதமத் செய்வாங்களாம். அவங்களுக்கு முடியாத காலத்துலேயும் அவங்கள தலையில் அதாவது கூடையில் அவங்கள வச்சு அப்படி தூக்கிட்டு போவாங்களாம். நம்ம ஷேகு யாராவது ஒருத்தவங்க அப்படி வயசானவங்க ஒருத்தர் கிடைச்சாங்க அப்படின்னாக்க, யாராவது தூக்கி சுமக்கிறோமா, சரி தூக்கி சமப்போமானாக்க தூக்கி சமக்க முடியுமா இன்றைக்கி, அதாவது சக்தியாக இருக்கா இருக்குதா, ஒருத்தருக்கு இல்லை. அவங்க அப்படியே தூக்கிட்டே ஊராக அலைவாங்களாம் அவங்க. அப்போ அவங்களுக்கு என்னது, அல்லாஹ் அந்த எப்படியாவது நம்ம அல்லாஹ் அடையணுங்கிற நோக்கம், இந்த அந்த ஆர்வம் துடிப்பு இருந்துச்சு. அதனால் தூக்கி போனாங்க. அல்லாஹ் யாருதான் என்னுடைய பிள்ளை முடியுது அல்மின் பாவா, இவருடைய பெயரை உரம்புறா பரவியமாக்கு, என்னை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு துவாசினாங்க. அதனுடைய பழக்கத்தை தான் உலகம் பூரா அஜ்மீர் பாவானாவே கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. எங்கிட்ட கூட்டம் வரும்னு சொல்ல முடியலை.
எந்த ஊரில் சொல்ல முடியல, எல்லா நாட்டுக்காரும் எல்லா தர மக்களும் வந்துட்டு இருக்காங்க. காரணம்னாக்கா அவர் ஷேக்கு செஞ்சு அவர் தியாக அவருடைய துவா. நம்ம இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளே ஏற்கனவே பலகீனமான ஆள், நம்ம யார் படிக்க போகிறோம்? ஆக நம்மள்ட்ட ஒரு முயற்சி இருக்கணும். ஆனால் அந்த முயற்சி நடக்குமா நடக்காதாங்கிறது அது வேறு விஷயம். நடக்கும், இன்றைக்கி நாளைக்கு நடக்கும், இல்லை அடுத்த நாள் நடக்கும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்வதுக்கு பிரதிபலன் வச்சுருப்பான், அல்லாஹ் பிள்ளைகளுக்கு கொடுப்பான். ஏதாவது ஒரு நடக்கும், நடக்காமல் இருக்காது. ஆனால் நம்மள்ட்ட முயற்சி இருக்கணும். நம்மள்ட்ட என்ன முயற்சி இருந்தால் தொழுகை, இபாதத், குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்கிறது, நோன்பு வைக்கிறது, இப்படியாவது வெறி அல்லாஹ் அடையினது. இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக தஹஜ்ஜுத் தொழுக வேண்டும். தஹஜ்ஜுத் அவன் எல்லாமே முடியுது, தஹஜ்ஜுத் எல்லாம் எழுந்திக்க முடியல. அப்புறம் என்ன நீ வாழ்க்கை? அப்படி என்ன லட்சியம் இருக்குது? அப்படி நம்ம இலக்கு இருக்குது? நான் பொதுமக்களுக்கு இல்லை, இது இது நமக்குள்ளது. இது சாதாரண மக்களுக்கு செய்யக்கூடிய உபதேசம் இல்லை. இது தஹஜ்ஜுத்துங்கிறது நமக்கு கட்டாயம். எல்லாத்துக்கும் அந்த நேரம் தொழுகை கிளம்பட்டாக்க அல்லாஹ்வை அடையக்கூடியவர்களுக்கு 6வது ஒரு வக்து தஹஜ்ஜுத் கடமை, பரது. ஒரு சமயம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு விட்டு போட்டாக்க அதை அல்லாஹ் கட்டி தொழுதுடணும். நம்மளை அறியாமல் வாய் போட்டான். ஆனால் அது தஹஜ்ஜுத் தான் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு அல்லாஹ் இடத்துல அழுது அழுது கேட்டால் கொடுக்கறது அந்த தஹஜ்ஜுத் நேரத்தில் தான். அல்லாஹ் முதல் வாரத்தில் நிற்கிறான். இல்லத்தில் பாவம் கூடிய யாருக்காகளா கேளுங்க, தேவையை கேட்க யாருக்காகளா கேளுங்க. அல்லாஹ் முன்வாதம் வந்துடுறான். ஏன் எல்லா மக்களும் தூக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில். என்ன அந்த அப்துல்லா முபாரக் ரலியல்லாஹு தஆலா ஒரு அடிமன் விலைக்கு வாங்கிட்டு வந்தாங்க. பார்க்க பங்கரியாக இருந்தா, யார் வாங்க தயாராக இல்லை அந்த பெண் வாங்கிறதுக்கு. இவர் என்னமோ தெரியல, பார்த்தாரு, ஒத்து பார்த்தாரு, ஏதோ ஒன்று தெரியுது, ஏதோ சக்தி திரும்ப தெரியுது, கூப்பிட்டு வாங்கிட்டு விட்டார். மாட்டு இருந்தால் இந்த பெண்ணு இந்த ஹிதமத் செய்யுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தாரு. ஆனால் நல்லா ஹிதமத் செஞ்சு பண்ணால் இரவு நேரத்தில் தொழுக ஆரம்பிச்சு. இது இவருக்கு தெரியாது. ஒரு நாள் இவருக்கு தூக்கம் வரல, இரவு அப்படி இருந்து வராரு, இந்த பெண் தொழுதுகிட்டு இருக்குது. ஆச்சரியப்படுறாரு, இந்த நோஞ்சாலும் இந்த புள்ள இவ்வளோ அழகாக தொழுகுதே அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்தார். தொழுது முடிச்சு எல்லாரும் துவாக்குது, யா அல்லாஹ் நீ என் மீது வைத்த பிரியத்தின் காரணமாக என்னை பார்த்து மன்னிச்சிடா அப்படின்னு துவா செய்யுது. என்னது? நீ என் மீது வைத்தக்கூடிய பிரியத்தின் காரணமாக என்னை பாவத்தை மன்னிச்சிடலான்னு துவா கேட்டு அல்லது துவா செய்யுது. இவர் திருத்தி கொடுக்குறாரு. என்ன திருத்தாரு? யா அல்லாஹ் நான் உன் மீது இருக்கக்கூடிய பிரியத்தின் காரணமாக மன்னிச்சிடலான்னு வச்சுக்கிறார். அந்த மாதிரி கொஞ்சம் கம்புண்டு இருந்து பார்த்துச்சு. ஒன்றும் ஒரு மாற்றுக்கிற மாதிரி இல்லை. உடனே எஜமானரே என்ன சொல்லுகின்றீர், என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அவனுடைய பிரியம் என் மீது இருந்தனால்தான் உங்களை தூங்குவதில் தொழு வச்சுருக்கான். ஆமாம், எல்லாரும் பிரியப்படுறாங்க அல்லாவை, எல்லாரும் கிடைக்கலையே. அல்லாவுடைய பிரியம் என் மீது இருக்குது. அதெல்லாம் சொன்னேன், யா அல்லாஹ் நீ என் மீது பிரியத்தின் காரணமாக நீ பார்த்து மனுஷரா அப்படின்னு துவா கேட்டேன். இது தப்பா இது? அப்போத்தான் உணர்றாங்களா, இவ்வளோ பெரிய அவ்வளோ விளக்கமான ஒரு பெண்ணா அவன் நினைச்சாங்களாம். ஆனால் அந்த பெண் நினச்சிங்களா பின்னால யாருந்தா உனக்கும் எனக்கும் மத்தியில் இருந்த ரகசியம் இன்னொருத்துக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நீ உலகத்தில் வைக்காத, உயிர் வாங்கிடு. அளவுக்கு நோஞ்சானத்தே இருந்துச்சு, பார்ப்ப இருந்துச்சு. இந்த பொண்ணு இப்படி பார்க்கும்போது பார்த்தாங்க அவ்வளோ பெரிய அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைச்சு. ஏன்னு சொல்ல வேணா, ஒரு மன போராட்டம், ஒரு உறுதி போராடணும். அடிக்க சொல்கிறது உண்டு. உருதுல அந்த அரபியில் பழமை வந்து மண் லஜ்ஜ வளஜ மண் மண் கரஅல் பாப வ லஜ்ஜ வளஜ அப்படிங்குது. ஒரு வீட்டுக்கு போகணுங்க ஆசைப்பட்றான். அந்த வீட்டில் ஆளுங்கன்னு தெரியுது, கயத்தில் திறக்க வைக்கிறாங்க. என்ன செய்யணும்? முனைப்பு காட்டணும், கண்ணியமானவர்கள் காட்டணும், தட்டணும். ஆமாம், முனைப்பு காட்டி தட்டணும். அப்போ உள்ள நுழைய முடியும். முனைப்பு காட்டலை, முயற்சி பண்ணலை, கேட்கலை, கட்ட முடியாது. ஆனால் ஆண்கள் மட்டும் பெண்கள் மட்டும் விட்டு போகக்கூடாது. ஆண்கள் உள்ளே இருக்கான்னு தெரிஞ்சால் சோதனைனாக்கா சரி, அப்போ அதை முறையாக அதை அணுகி செய்ய தான் முடியும். இது அதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய வாசலை தட்டிக்கிட்டே இருக்கணும். ரஹமத்துல்லாஹ் தட்டிகிட்டே இருக்கணும். ஒரு பெரியார் இருந்தார், இப்படியே போனார்.
போயிட்டு வந்தார். டெல்லியில் நடந்த சம்பவம். போயிட்டு வந்தார். ஒரு வீட்டில் வந்து நீங்கள் எப்படி சொல்வீங்களோ அப்படி நடந்து கொள்வேன், இதற்கு 100 ரூபா. ஒரு விபச்சார பண்ணி போட்டுருந்தா. பார்த்தாரு, யோசிச்சு பார்த்தாரு. நீங்கள் எப்படி சொல்வீங்களோ அப்போ நடந்து கொள்வேன், அதுக்கு 100 ரூபா. இது நம்ம பார்த்துப்போம், பொங்கல் போட்டால் போட்டுக்குது. அவன் விபச்சாரி பண்ணு, பரவாயில்ல, அவங்க 100 ரூபா தானே, நைட்டு போய் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்பான். அவனுக்கு கொண்டு வேறு பார்த்தாரு. அப்படியா, சரி உள்ளே போகலாம். உள்ளே போனார். அந்த பெரிய உள்ளே போனது, ஏம்மா நான் எப்படி சொன்னாலும் செய்வியா? என்னாலும் செய்வேன். இந்த 100 ரூபா படி, தண்ணி எடுத்துடுவா, ஓட்டா எடுத்துடுவா, எங்கள் ஓட்டா எடுத்து வந்துச்சு. போய் பிஸ்மில்லா சொல்லு, கையை கழுவு, வாயு கப்பலி, முகத்தை கழுவு, எல்லாம் கழுவிட்டியா? சரி, முசல்லா நான் பெரிய சுத்தமாக எடுத்துடுவா, நான் முன்னாடி பின்னாடி தொழுதான். நான் வந்து துவா செய்வேன், நீ ஆமாம் சொல்லணும். சொல்கிறாரு, யாழ்லா இந்த பெண்ணை வந்து யாழ்லா உன்னுடைய ஹிதாயத்தில் வாசோடி கொண்டு வந்துட்டு உள்ளே கொண்டு போகிறது உன்னுடைய இஷ்டப்படாதா, நீ தான் செய்யணும். என்னுடைய முயற்சி முடிஞ்சு நான் வாசலை தட்டிட்டேன், உள்ளே உள்ளே நுழைய வைப்பதுக்கு நான் ஏற்பாடு செஞ்சுட்டேன், அந்த பெண்ணை உள்ளே கொண்டு போ அப்படின்னு துவா செஞ்சாங்க. அந்த பெண் வந்து பெரிய வடிவிலாக மாறி சாப்பிட்டாங்க. இதுதான் பெரியாருடைய இது. இந்த மாதிரி உங்களுடைய முனைப்பு அப்படி இருந்துச்சு அவங்க வந்து. ஆமாம், அதில் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யார், ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள. அவனுடைய மனைவி யார்? ஜுபைதா அம்மா. 2 ஊருக்கு போகிறாங்க. நான் ஒருத்தர் மணமேட்டில் ஒருத்தர் மணமேட்டில் வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. வீடு ஒருத்தர் பட்ஜெட் பார்த்து இருக்காரு. சொன்னார், இந்த வீடு யார் விலைக்கு வாங்குறாங்களோ 100 திருவது வாங்கினாலோ அவங்களுக்கு சொகுந்து வீடு அடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஜுபைதா சொன்னது, நான் 100 திருவது தரேன், எனக்கு வந்து வீடை கொடு. இவர் கணேசர் பைத்தியகாரத்தில் இருக்குது. மணலில் வீடு கட்டிட்டு இருக்காரு, அதை 100 ரூபா வாங்குறீங்க நீ, இதெல்லாம் முறையாது, நீங்கள் சும்மா இருங்க, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நோட்டு அந்த அம்மா அவங்க வந்து அவங்க அந்த வீடு நீ எடுத்துக்க, நீ சுகத்துக்கு வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பின்னாடி என்ன ஆகி போச்சுன்னா, அன்றைக்கி நைட்டு ஒரு கனவு வாங்குறாரு ஹாரூன் ரஷீத். அந்த பெரியார் சொன்னது மாதிரியே ஒரு வீடு, சொர்க்கத்தில் வீடு இருக்குது, இது யார் வீடு அப்படின்னு இவர் கேட்குறாரு. உங்களுடைய மனைவி ஜுபைதாவுடைய வீடு. எது இப்படி கிடைச்சிது? அந்த பெரியார் வந்து அந்த மனைவி வீட்டு, அதாவது இந்த அம்மா வாங்குச்சு, 100 திருத்து வாங்குச்சு, அது பாருங்க இந்த வீடு. அப்படியா, அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குதா? உடனே மராஜன் வேகமாக ஓடினார். அந்த பெரியார் பாரு இல்லை, கிடைக்கல. ஏம்மா ஜுபைதா நீ வந்து வாங்கின, நானும் ஆசைப்பட்டீங்கன்னா கிடைக்கல. நம்பிக்கை வரணும் உனக்கு, அவர்லேயே உனக்கு நம்பிக்கை இல்லையே. அந்த பெரியார் யார் தெரியுமா? பெரிய மகான் அவர். அவருடைய அந்த வெளித்தோட்டத்தை பார்த்து நீ ஏமாந்துடுற, யாரையும் பார்த்தாலும் அது இப்படி வந்து சொன்னாண்டாக்கா அவர் யார், எப்படிப்பட்டவங்க, அது யோசிப்பார். அதனால் முயற்சி நம்ம கையில் உள்ளது, அல்லாஹ் பொறுச்சிக்கலாம். ஆமாம், இவன் இந்த பெரிய அந்த ஜுபைதா முயற்சி பண்ணிட்டு கொடுத்துக்கலாம்ல. அதனால் நம்மள்கிட்ட வந்து முயற்சி நம்மகிட்ட இருக்கணும், ஆனால் அதை பொறுச்சி அல்லாஹ் கையில். அதான் சொல்கிறேன், அன்னைசில் நினைச்சாலும் இல்லை மாசா. இன்னொரு ஆச்சு சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லா நஃப்ஸன் இல்லா உஸாஹா, அவனுடைய சக்திக்கு மீறிய கஷ்டத்தை நான் கொடுக்க மாட்டேன்னு நல்லா சொல்கிறான். யாருக்குமே நம்ம என்ன நினைக்கிறோம், செலவு கஷ்டமாக இருக்குது, அது கஷ்டமாக இருக்குது, வட்டிக்கு வாங்கினாதே முடியும், வட்டிக்கு வாங்கினாதான் என் போல போடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் வட்டிக்கு வாங்க பழைய சோறு சாப்பிட்டா கூடாதா? அரிசி இருக்குது, பழைய சோறு ஆக்கி சாப்பிடு, வியாபாரத்துக்கு காசு வாங்க வச்சு முடியுமா? தப்பு. இருக்கிறது கொண்டு போதுமாக்கணும், அல்லாட கேட்கணும், போராடிட்டே இருக்கணும். இன்னைக்கு நாளைக்கு கொடுத்துருவான். வட்டிக்கு வாங்கணும், ஆயில் பூரா வட்டிக்கு வாங்கி அல்லா வினாக்கிறான். யார் வட்டிக்கு வாங்கலோ அல்லா என்ன சொல்கிற, என்னிடத்தில் போர்களுக்கு சமம் வேணும். அந்த சும்மா விட மாட்டேங்கிறேன். அல்லா ஆயில் பூரா அவன் வட்டிலேயே மூழ்க வச்சவனை நாசமாக்கி கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி தான் விடுவிக்கிறான் அல்லா. இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம இருக்காது, எவனை பார்த்தாலும் வட்டிக்கு வாங்குறான். ஏன் வட்டி வாங்காமல் எனக்கு குறைஞ்ச போது தப்பு. நம்முடைய வாழ்க்கையே வீணாக்கி போயிடும். சொல்லுமா இல்லையா? வட்டி வாங்கினவனும் வட்டி வாங்கினது 7 தலைமுறைக்கு பாதிக்காது வந்து. நான் சொல்லலை, ஹதீஸில் வந்துருக்கு. இதெல்லாம் வந்து
நான் ஒரு தடவை படித்தேன், ஜங்ஷனில் பேசணுன்னே எல்லாம் சண்டைக்கு விட்டாங்க என்கிட்ட. இப்படி பேச போச்சுருந்தாங்க, அதில் பேசுறதே விட்டுட்டாங்க. நான் எப்பவும் சொல்கிறது உண்டு, 4 வாரம் சும்மா இருக்குது, 3 வாரம் வந்து பஷாரத்தை பற்றி பேசுங்க, 1 வாரம் நதாரத்தை பற்றி பேசுங்க, 3 வாரம் சுப செய்தியாக பேசுங்க, 1 வாரம் எச்சரிக்கையாக பேசுங்க. நான் சொல்கிறது யாரும் கேட்கல. இல்லைன்னா சொல்லுறவங்க பிளாஸ்டர் சும்மா வந்து நீக்கிடுவாங்க, எவனாவது வந்துடுவான். அப்போதான் இவங்க நம்ம வஃபாத் ஆகிட்டாங்க, நம்மளுடைய சபையில் இருக்குது பல்லவட்டியில் பேர்புள்ள செய்தாங்க, வட்டி பேசுகிறாங்க இல்லையா, 10 பேர் கடவுள் திட்டாங்களாம். உடனே கத்தி தூக்கி போயிட்டாங்க. எவனா என்ன திட்டாங்க, வாடா குத்து போயிட்டாங்க. அப்புறம் கூட தடுத்தவங்களை, ஏன்னா அவன் மாசா உஸ்தாது ஒன்றும் செய்ய முடியாது. அவனால் வந்து மாசாவில் வந்து ஏதாவது தப்பிச்சாலா இல்லை, இமாமத்துக்கு சம்மந்தமே இல்லை, போய் பயன் செஞ்சார் மாறிக்கிட்டார். அந்த மாதிரி ஹக்கை சொன்னாக்க இன்றைக்கி சண்டைக்கு நிறைய பேர் இருக்கா. இன்றைக்கி நம்ம ஒரு கீழ்நோக்கர் அஜித் இருந்தார், பெரிய சூஃபி, பெரிய வணக்கசாலி. அவர் சொல்லுவார், யாருன்னு பயமாட்டேன் போடா ஆடிடுவார். இப்போத்தி வஃபாத்தானா இருக்கும், 1 வருஷம் சொல்லுவோம். போனால் பண்ணால் நம்ம பார்த்தா நம்ம தங்கமாக உழைப்பார். அஜித்து வாங்க சொல்லுவார். அவ்வளோ பெரிய பாக்கியவாள் அவர். வந்து எங்கே தெரிஞ்சாலும் ஒன்றே எழுந்துச்சுவார். 6 மாதம் உஸ்தாதாக இருந்தார். கொஞ்ச நாள் பார்த்தாரு, ஏற்றார், அங்கேயும் ஆபத்து வந்துச்சு, போடான்னு விட்டார். என்ன செய்வார், பேசாமல் அப்படியே போவார். ஆமாம், அவங்க ஊருக்காரங்க இப்போ நிறையா பேர் பணக்காரங்க இருக்காங்க, கூப்பிடுவாங்க, போடா நீ வட்டிக்காரன் போடா. ஏமே ஹலாலான வியாபாரம் இருக்குதோ அங்கே போய் உட்காந்துக்குவார், சாப்பிடுவார். ஏதாவது பசங்களாம் தூக்கி போட்டு இருந்துருவார். உதாரணத்தில் முசாஃபிர் குழந்தை போனார், ஒரு ஊருக்கு போனார். முசாஃபிர் எப்படி இருக்காம மாட்டேன், ஆனால் வரிசையில் உட்காந்தார், எல்லா வரிசையில் உட்காந்தார். உட்காந்த உடனே எல்லா சோழனும் கொடுத்தாங்க. ஒருத்தர் பக்கத்தில் இருந்தால், ஐயா சாப்பாடு பத்தாதியா, என்ன சாப்பாடு கொடுக்குறாங்க அழகா. இது பார்த்தாரு, இந்த சாப்பாடு தூக்கி தப்பா நீ சாப்பிடுப்பான்னு சொல்லி விட்டார். அப்போ மன தைரியம் வந்து எப்போ வரும்னாக்க அல்லாஹ்வுக்கு திரும்பினாக்க வரும், அல்லாஹ் திரும்பினாக்க வராது. அதனால் முயற்சி மட்டும் இருக்கணும். எல்லா காலத்துலையும் எந்த காலத்தை கொண்டு வட்டி வாங்கக்கூடாது, யார்ட்டையும் கூடாது. அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றணும். ஆமாம், இது வந்து பெரிய ஒரு முசீபத்தில் கொண்டு விட்டு எவ்வளவு சிரமம். நம்ம ஆழ்ந்த முடிவு செய்யணும், யாரெல்லாம் இனிமேல் நான் வட்டிக்கே வாங்க மாட்டேன், இந்த மாதிரி செயலே செய்ய மாட்டேன். அவனுடைய உறுதியாக இருந்தவனு சொன்னால் பல்ல கிடச்சிருந்தோம்னாக்க இன்றைக்கி என்ன வருமானம் இருக்குதோ அதை கொண்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கணும். அதுக்காக நம்ம வீட்டுக்காரன் தயார் பண்ணணும். அதுக்காக வேண்டிய தான் எனக்கு இவ்வளோ இது இன்றைக்கி வருமானம் இருந்துச்சு, நீ கேட்குற மாதிரி கொடுக்க என்ன முடியல, குறைச்சிக்கிறாத இறங்கி போ. இல்லாது வருமானம் எவ்வளோ முடியும் அப்படிலாம் பேசக்கூடாது. அன்பாக கனிவாக என்னால் இன்றைக்கி முடிஞ்சது இவ்வளோதாமல் வந்துச்சு, இதுக்குள்ளாமல் பூத்தியானா அல்ஹம்துலில்லாஹ். அரை கறி வாங்கணுமா, இல்லை 50 கிலோ கறி வாங்கி வாசம் பண்ணி போட்டதில்ல, என்ன கொஞ்சம் போகுது. ஒரு கிலோ மீன் வாங்கணும் அவசியமே இல்லை, சும்மா ஒரு 1/4 கிலோ வாங்கு, அது 100 கிராம் வாங்கி போட்டுக்க, ஆசைக்கு சாத்தி சாப்பிட்டுக்க. அதனால் அது தப்பு ஒன்றும் இல்லை, நம்மளாம் இருந்து முன்னே செய்து வேண்டியதான். சில பெரியார்கள் என்ன செய்வாங்கன்னாக்க, அவங்க வாழ்க்கைக்கு வழி இல்லை, என்ன செய்வாங்கன்னாக்க மாவை வாங்கி தண்ணியில் போட்டு கரைச்சி அப்படி குடிச்சுவாங்க. அப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க நம்ம பெரியார்கள். ஹஜ்ரத்து இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நினைக்கிறேன், அவங்க ஓதுகிற காலத்தில் வந்து வசதி வாய்ப்பு எதுவும் கிடையாது, மரசாக்களில் வந்து சாப்பாடு கிடையாது, ரூமு கிடையாது. இப்போல்லாம் ஃபேன் போட்டு கொடுத்துருக்காங்க, சில விதத்தில் ஏசி போட்டு கொடுத்துருக்காங்க, எதுவும் கிடையாது. அந்த உஸ்தாது ஓதி கொடுக்கத்தான் செய்வாங்க. ஓதி கொடுத்துட்டு வீட்டு வேலை பூரா வாங்கிடுவாங்க. தண்ணி எடுத்துடாப்பா, வீட்டு தண்ணி வேணுப்பா, வேலை வெட்டிட்டுவாப்பா, இதாப்பா அவங்க எல்லாம் அது பிரியமாக செய்வாங்க. ஆனால் அவங்க சாப்பாடுக்கு அவங்க கண்டுக்க மாட்டாங்க. என்னவாங்க, அவங்க போய் கடத்தலில் போய் அழுகின தக்காளி பழம் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு வருவாங்க ஓதுறதுக்கு. அப்படிலாம் ஓதிட்டு வந்து பெரிய மகனாக இருந்தாங்க. இன்றைக்கி எங்கே எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்க போது இன்றைக்கி வந்து எல்லா மசாக்களில் ஓதுறபடிலாம் சோம்பேறியாக போயிட்டாங்க. அந்த அமைப்பில் இன்றைக்கி இல்லை, எதுவுமே இல்லை. சரி, சொல்கிற நோக்கம் என்னன்னு சொன்னால், அல்லாவை அடைய வேண்டும்னு சொன்னால் ஒரு தியாகம் செஞ்சு தான் ஆகணும். அல்லாஹ் வந்து அல்லா கல்லிஃபுல்லா இல்லா அவனுடைய சக்திக்கு மீறிய சிரமத்தை அல்லா கொடுக்க மாட்டேன் நல்லா சொல்லிட்டான். இப்போ நான் என்னது எனக்கு எல்லாம் சிரமம் கொடுக்குறான், இப்போ நீ நம்ம செய்யணும்
இல்லை, நம்முடைய தகுதி தகுந்த மாதிரி தான் கொடுக்குறான். நம்ம அதுக்கு மீன் நினச்சோம்னா நம்ம தப்பு. அது வந்து அல்லாஹ் சொன்ன பொய்யாகாது. அல்லாஹ் நம்ம எந்த அந்நேசன் மாதம் மனிதன் எந்த முயற்சி பண்ணாலும் அதை கொடுக்குறீங்கிறான். ஒருத்தருடைய ததிர் வாதிருந்து ஒருத்தருடைய சுமையை நோக்கி சுமந்த மாட்டேங்கிறான். ஒருத்தருடைய பாரத்தை இந்த போல் சுமத்தாட மாட்டின்னு சொல்கிறான். அவன் சக்தி மீறி சக்தி சிறந்து கொடுக்க மாட்டேங்கிறான். முயற்சி பண்ணதை கொடுத்தே தீர்விங்கிறான். ஆனால் அந்த முயற்சி வந்து ஹலாலான முறையாக இருக்கணும். ஹராமான முறையில் போய் வட்டிக்கு வாங்கினா அல்லா உதவிடு அல்லா அப்படின்னு கேட்டாக்க கிடையாது. காஃபி கொடுத்துருவான், நமக்கு தான் மாட்டான். ஏன்? இந்த உலகம் வந்து அல்லா இடத்துல மதிப்பே கிடையாது. நேற்றே அந்த அரிசி நடத்தினேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபாக்கள் கேட்டாங்க, ஒரு செத்த ஆட்டுக்குட்டி அப்படியே அழுகி ஆட்டுக்குட்டி காப்பதே மொத்தம் கிடக்குது. சாபாக்கெல்லாம் சாபாக்கள் கேட்டாங்க, இந்த ஆட்டுக்குட்டி யாராவது ஒரு திருகத்துக்கு வாங்குறதுக்கு தயாரான்னு கேட்டாங்க. யாரை சொல்லலாம், இதே செத்து போயிடுச்சு, இதை யாரும் வாங்க மாட்டாங்க, நாங்களும் பிரியப்பட மாட்டோம் சொல்லி போன அவர் சொன்னாங்க, இதை விட கேவலமானது உலகத்தின் மீது அல்லாஹ்வுடைய பிரியம். இதை விட கேவலமானது அல்லாஹ் உள்ளத்துக்குனது எது மதிப்பே இல்லை. அதனால தான் அல்லாஹ் காஃபிருக்கு நிறையா கொடுக்குறோம். மதிப்பு இல்லை, துன்யாவுக்கு மதிப்பு கிடையாது. நமக்குள்ள என்னது ஆகிரத்து தான் நமக்கு வந்து. இந்த உலகம் கொஞ்சம் நேரம்தான். ஸல்லல்லாஹு இந்த நேற்று ஹதீஸில் அது வந்திருக்குது, ஒரு மனிதன் தன்னுடைய சுண்டு விரலை கடலுக்குள்ளே விட்டு எடுத்தால் எவ்வளோ தண்ணி வரும், அவ்வளோதான் இந்த உலக வாழ்க்கை. இந்த கடலை போன்று பெருசு உள்ள மனுல வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீ தயாரிக்க நீ. இது சும்மா ஒரு சுட்டு தண்ணி மாதிரி. இது வந்து இவன் சுட்டு தண்ணியில் வந்து என்ன தண்ணி சோம்பர போகிற, என்ன வாழ்ந்துட போகிற நீ. இதுதான் இந்த உலக வாழ்க்கையுடைய அமைப்புன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால நேற்று அதிசயம் நேற்று பாடம் நடத்த படத்தை சொல்லிடுறேன். இன்னொரு பாடம் சொல்லிடுறேன். மனிதர் 2 விஷயத்தில் ஏமாந்து வைக்கலாம். அதை வந்து அவன் பொருட்படுத்துறதே இல்லை. 2 பெரிய நியமத்துக்கு எல்லாம் கொடுத்துருக்கான், இல்லாத கொடுத்துருக்குறான். அதை அவர்கள் பொடுபோக்காக அசால்ட்டாக அதுக்குடைய அருமை தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுன்னா சிஹத் ஆரோக்கியம், என்ன ஃபரா ஓய்வு. எத்தனை ஓய்வு நேரத்தை வீணாக கழிச்சிட்டு இருக்கோம். ஆல்ட் அடிக்கிறோம், அது செய்யலாம், டே டைம் பாஸ் அமைக்கலாம், வாடாங்க போகலாம். இதுதான் சொல்லுவாங்க, டே டைம் அமைக்கலாம், தொழுவலாம், வாடா இப்பா செய்யலாம், நம்ம தச்சு ஓதலாம், இப்படி யாராவது சொல்கிறாங்களா? இல்லை. ஓய்வு வந்து ஆல்ட் அடிக்கிறதுக்கு ஆட்டம் போகிறதுக்கு பயன்படுத்துகிறோம். நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்குது, தொழுகலாம், குரான் ஓதலாம், நல்ல நன்மை செய்ய முயற்சி பண்ணலாம். அதுவும் செய்யறதில்லை. இந்த 2 நியமத்து பெரிய நியமத்து, சிஹத்து பெரிய நியமத்து, அதே இதில் ஓய்வு பெரிய நியமத்து. இந்த 2 நியமத்திலையும் எல்லா அதிகமான மனிதர்கள் கசீருமின நாசி சொல்லியிருக்காங்க. அதிகமான மனிதர்கள் அந்த அதை கண்டும் காணாதே போல அல்லது பொடுபோக்காக இருக்கின்றார்கள் சொல்லலாச்சுட்டாங்க. இன்றைக்கி அதே இன்றைக்கி நடக்குது. அதனால் நமக்கு கிடைக்கப்பட்ட நேரத்து புறாத்தையும் அல்லாஹ் பக்கம் செலுத்தினாக்க, வீட்டுக்கு வர்றோம், படுத்தோ தூக்கம் வரல, என்ன செய்யணும், தஸ்பீஹ் ஓது, உட்காந்து அதில் உதவி செய்ய ஒரு மாற்றம் கிடைக்கும். ஆனால் மனசு வருமா? அதே வராது. மனசு வரணும். அதை என்ன செய்யணும், யாராவது ஒரு தவஜியாத்து போடணும். அல்லாட்ட கேட்கணும், அல்லா அதுக்கு ஒரு தர்மம் செஞ்சு, அல்லா எனக்கு வந்து இந்த ஓய்வு நேரத்தை வந்து உனக்கு பிரியமான முறையில் செலவு செய்யறதுக்கு வழியை, அதாவது ஒரு ராகத்தை குர்ரா அல்லான்னு ஒரு தர்மம் செய்யும். ஏன் முடியும்? எல்லாம் நடத்துவான், எல்லாம் செஞ்சு கொடுத்துருவான். அதனால் ஒரு நன்மையான காரியம் செய்யணுண்டாக்க அதுக்குன்னு ஒரு முயற்சி, ஒரு தர்மமோ, அல்லாத கெஞ்சி கேட்பதோ அல்லது தகஜத்தில் அல்லாத அழுவதோ இருந்தால் ஒரு மாற்றத்தை கொடுத்துருவான். அதனால் மனிதனுக்கு வந்து எதை முயற்சி பண்ணாலும் அதை நிச்சயமாக கொடுத்தே தீர்வான். அதை அடுத்தவங்களுடைய சுமையை நம்மளால் போடவும் மாட்டான். அல்லது நம்மளுடைய சக்திக்கு மீறிய கஷ்டத்தையும் கொடுக்கவும் மாட்டான். நம்மளாக கஷ்டத்தை கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சாக்கா தப்புது. நம்மளால் தாங்க முடியாத கஷ்டம் கொடுப்பான். அதுக்கு மேலே வேணாக்கா அல்லாட்ட அழுத வேண்டியங்க, எல்லாம் எனக்கு இப்படி கஷ்டம் கொடுக்குறேன், என்ன முடியல, என்ன அப்படி தாங்க முடியல, சொல்லு அல்லாட்ட அழு, அல்லா உள்ளதை ராகத்தை கொடுத்துருவான், கஷ்டம் நிற்கிறோம். அல்லாஹ் நம்முடைய கபல் செய்வானாக, அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வானாக. நாம் நாடிய எல்லா காரியங்களையும் சிறப்பான நடப்பதற்கும் ஹலாலாமல் வாழ்க்கை வாழ்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.